நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பாடசாலை பாடல்களை ஒரு 4-5 பாடல்களை பாட விரும்புகிறேன். ஏனென்றால் இதற்காக ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதிலே 100 பாடல்கள் இருக்கிறது. என்றாலும் சிறுவர்களுக்குரிய பாடலை நீங்கள் பாடினால்தான் எங்களுக்கு ராகம் தெரியும் என்று சொன்னதுனால முதல் கட்டமாக சில பாடல்களை நான் ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் பாடல். இயேசுமை பெசிறு மந்தை குட்டிகள் நாங்கள், இயேசுமை பெசிறு மந்தை குட்டிகள் நாங்கள், இயேசுமை பெசிறு மந்தை குட்டிகள் நாங்கள், பயப்படவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். சிங்கம் புலி கரடி ஓநாய் சேர்ந்து வந்தாலும் பங்கமில்லை பயமுமில்லை எங்கள் மந்தையில். துங்கன் இயேசு எங்கள் மேய்ப்பர், அஞ்சவே மாட்டோம், அஞ்சவே மாட்டோம், அஞ்சவே மாட்டோம். இயேசு சுவாமி சொந்த வீட்டு பிள்ளைகள் நாங்கள், ராஜன் இயேசு தங்க வீட்டு பிள்ளைகள் நாங்கள். அப்பா அவரோடு சேர்ந்து அரசாளுவோம். அல்லேலூயா ஜெய் ஜெய் ஜெய், அல்லேலூயா ஜெய் ஜெய் ஜெய். இரண்டாவது பாடலாக, என் கண்ணை நீ காண்பது என்ன என்ன. நம்மளுடைய அவயவங்களை நம்மளுடைய தேவனாய கர்த்தர் பெர்ஃபெக்டா நமக்கு படைத்து தந்திருக்கிறார். அந்த உறுப்புகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி ஒரு பாடல் இதோ பாடுகிறோம். என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் உன் கண். என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காதே நீ கேட்பது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் காதே நீ கேட்பது என்ன என்ன, என் மூக்கே நீ முகர்வது என்ன என்ன, என் மூக்கே நீ முகர்வது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் மூக்கே நீ முகர்வது என்ன என்ன, என் நாவே நீ பேசுவது என்ன என்ன, என் நாவே நீ பேசுவது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் நாவே நீ பேசுவது என்ன என்ன, என் கையே நீ செய்வது என்ன என்ன, என் கையே நீ செய்வது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை காண்கிறார் என் கையே நீ செய்வது என்ன என்ன, என் காலே நீ போவது எங்கே எங்கே, என் காலே நீ போவது எங்கே எங்கே, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் காலே நீ போவது எங்கே எங்கே, என் நெஞ்சே நீ நினைப்பது என்ன என்ன, என் நெஞ்சே நீ நினைப்பது என்ன என்ன, ஏசையாமேல் இருந்து தாழ உன்னை பார்க்கிறார் என் நெஞ்சே நீ நினைப்பது என்ன என்ன. அடுத்த பாடலாக, இயேசுவை போல் நல்ல நேசர் உண்டோ, இல்லையே இல்லையே அந்த பாட்டு. இயேசுவை போல் நல்ல நேசர் உண்டோ, இல்லையே இல்லையே, ஆத்தும நோய் தீர்க்கும் வைத்தியருண்டோ, இல்லையே இல்லையே, இயேசு
தாழ்மைக்கோர் ஒப்புண்டோ? இல்லையே இல்லையே. இயேசு நேசர் அறிவோர் என்னை என்றும் என்னோடிருப்பாரே. ஓ இயேசுவை போல் நல்ல நேசருண்டோ? இல்லையே இல்லையே. எப்பொழுதாயினும் கைவிடுவாரோ? இல்லையே இல்லையே. இயேசு நேசர் அறிவார் என்னை என்றும் என்னை தாங்குவாரே. ஓ இயேசுவை போல் நல்ல நேசருண்டோ? இல்லையே இல்லையே. அடுத்த பாடல் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு பாடல். நான்கெழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து. நான்கெழுத்து குறிப்பது அன்பு, அன்பின் தெய்வமாயிருப்பவர் இயேசு. அவன் குறிப்பது ஆத்மா, ஆத்ம ரட்சிப்பை அருள்பவர் இயேசு. நான்கெழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து. நான்கெழுத்து குறிப்பது இரக்கம், அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசு. என்ன குறிப்பது ஈகை, அந்த ஈகையின் முடிவோ சிலுவை. நான்கெழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து. நான்கெழுத்து. கடைசியாக ஒரு பாடல். சின்ன சின்ன விஷயம் சிறப்பான விஷயம், சின்ன பலர் நமக்கு எப்போதும் அவசியம். சொல்லிடு சொல்லிடு சொல்லு அதை, கேட்டிட கேட்டிட எனக்காசை. விழித்திடு காலை ஜபம் முதல் வேலை, படிப்பள்ளி நூலை பின் பாடசாலை. கற்றதை ஏற்று கேட்டதை விட்டு கர்த்தரை போற்று, கடமையை ஆற்று. சின்ன சின்ன விஷயம் சிறப்பான விஷயம், சின்ன பலர் நமக்கு எப்போதும் அவசியம். சொல்லிடு சொல்லிடு சொல்லு அதை, கேட்டிட கேட்டிட எனக்காசை. ஓய்வு நாளன்று ஆலயம் சென்று முழங்காலில் நின்று ஜெபித்திடு நன்று. இயேசுவை நேசி அவரையே ஆசி, வேதத்தை வாசி அதை வெறுப்பவன் தூசி. சின்ன சின்ன விஷயம் சிறப்பான விஷயம், சின்ன பலர் நமக்கு எப்போதும் அவசியம். சொல்லிடு சொல்லிடு சொல்லு அதை, கேட்டிட கேட்டிட எனக்காசை. இந்த சின்ன சின்ன விஷயம்ங்கிற பாடலை பிரதர் சாமுவேல் கணேஷ் என்பவர் அதை பாடினார். எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.